பாதிக்கப்பட்ட தனக்கு நியாயம் வேண்டும் என காவல் நிலையத்திற்கு வந்த சிறுமிக்கு மது குடிக்க வைத்து போலீசும் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பொம்மனஹள்ளி பகுதியில் 17 வயதான சிறுமி ஒருவர் வசித்து வருகிறார். இவருடைய பக்கத்து வீட்டைச் சேர்ந்த திருமணமான விக்கி என்ற நபர் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பலமுறை மயக்கி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனை தட்டி கேட்ட சிறுமியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான சிறுமி நடந்தவற்றை தனது தாயிடம் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். அப்போது அங்கு கான்ஸ்டபிளாக பணிபுரிந்து வரும் அருண் என்பவர் தான் சிறுமிக்கு நியாயம் வழங்குவதாகவும் மேலும் சிறுமிக்கு வேலை வாங்கி தருவதாகவும் உறுதியளித்துள்ளார். காவலரின் பேச்சை நம்பிய சிறுமிக்கு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்ற கான்ஸ்டபிள் அங்கு வைத்து சிறுமியிடம் போதைப் பொருள் கலந்த மதுவை குடிக்க வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மயக்கம் தெளிந்ததும் தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக உணர்ந்த சிறுமி இது குறித்து கான்ஸ்டபிளிடம் கேட்டதற்கு சிறுமியின் ஆபாச வீடியோ தன்னிடம் உள்ளதாகவும் வெளியே சொன்னால் தான் அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாகவும் கூறி மிரட்டியுள்ளான். இது தொடர்பாக சிறுமி தனது தாயின் உதவியுடன் அதே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே போலீசார் சிறுமியின் பக்கத்து வீட்டுக்காரரான விக்கி மற்றும் கான்ஸ்டபிள் அருணை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.